மேட்ச் பிட்வீன் மங்கத்தேவன்பட்டி வர்சஸ் டிஎம்ஆர்புரம் திருமலை ராயபுரம். ஸோ 2 டீமுக்கான மேட்ச். ஸோ போல்டி சேரர் மேட்ச். மோனி பஸ்மா சைக்கிள் பாலா, நான் சைக்கிள் கலை. மேட்சுக்கான முதல் ஓவர் கோவிந்த் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்தே கேப்ல போகுதான்னு பார்த்தா கவி வெரைட்டி பாலுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கமாக டிஎம்ஆர்புரத்துக்கு கெஸ்ட் மணப்பற கவி ஒரு 2 ரன். செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் கரெக்டாக போட்டிருக்காரு இங்கே டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பால் ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கா, கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா கேட்சை ட்ராப் பண்ணிட்டாங்க. போன மேட்ச் 38 ரன்னுக்கிட்ட பதிவு பண்ண பாலாக்கு இங்கே லைஃப் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி கோவிந்த் கையில் இந்த டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் 100ல பேட்டப் தைரியமாக விட்டாரு. செம்ம ஹைட்டு போயிருக்கு, கேட்சுக்கு வாய்ப்பு இருக்குமா, ஸ்டாப் பண்ண முடியல. பவுண்டரி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், இந்த மேட்சுக்கான முதல் பவுண்டரி கலை பேட்லேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் ஆப்போசிட் ட்ராவல் ஆகிறது கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் சாருங்க இங்கே விக்கெட் முதல் விக்கெட் இழக்கிறாங்க கலை. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடிஞ்ச மேலே 7 ரன் அடிச்சிருக்காங்க மங்கத்தேவன்பட்டி. அதுக்கான செகண்ட் ஓவர் கவி வந்திருக்காரு. இங்கே முதல் பந்தே போன மேட்ச் எங்கே 6 ஸ்டார்ட் பண்ணாரோ அதே இடத்துல இந்த மேட்ச் அடிச்சிருக்காரு. தாண்டி போயிடுச்சு. லாங் ஆஃப்ல ஒரு 6 பாலா பேட்ல இருந்து அலட்சியமான ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. இங்க செகண்ட் ஒன் சாருங்க இதுவும் அகைன் 6 அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், பேக் டு பேக் 2 பாலே 6 மாத்திருக்காரு இந்த ஓவர்ல. பால் ஆன் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம். பேக் டு பேக் 2 6. இந்த பந்து 6 இருந்தா பேட்ஸ்மேன் ஆன் ஹார்ட் ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். 6க்கு ரொம்ப லோ விக்கெட்டா நல்லா போட்டிருக்காரு. கீப்பர் அப் டு போய் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். பாலோட 4th ஒன் இந்த முறை நின்று அடிச்சாரு. கேட்சுக்கு வாய்ப்பா அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ண முடியல. 1 more 6 மொத்தமாக இந்த ஓவரில் 3 6 பதிவு பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இங்கே பாலா ஆன் ஃபயர் பீஸ்ட் மூட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாலா பேட்டில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி, கீப்பர் சேஃபாக இருக்கணும். ஒரு சிங்கிள் போன பால், ஒரு சிங்கிள் சுவிட்சுக்கு திரும்ப பார்த்தாரு. இந்த கையில் தான் போயிருக்கு. 2 ஓவரில் நோ சொல்லிட்டார் பாலா. டாட் பால் டு எந்த ஓவர். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 26 அடிச்சிருக்காங்க மங்கத்தேவன்பட்டி. 3வது ஓவர் ராபின் வந்திருக்காரு. டாட் பால். செகண்ட் ஒன் பெரிய சுத்து பேக் டு பேக் 2 டாட்டா போட்டிருக்காரு இங்கே ராபின். தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா தாண்டி போயிருக்கு. கவர்ஸில் ஃபீல்டர் விரட்டி போயிருக்காங்க. லாங்கா ஃபீல்டர் 1 2வது ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 4th ஒன் பேட்டில் பட்டு போணுச்சு. பின்னாடி ஃபீல்டர் பாலுக்கு ஆல்மோஸ்ட் போனாங்க. ஆனால் கேட்சை ட்ராப் பண்ணிட்டாங்க. லைஃப் கிடச்சிருக்கு ஹிட்மேன் பாலாக்கு. பாலோட 5th ஒன் ஒரு பிக் அப்பீல். எல்லாரும் இங்கே அப்பீல் பண்ணியிருக்காங்க. பேசி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அம்பேர். 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. இதோட கடைசி ஒரு பந்து சான்ஸ் பார் செம்ம ஹைட்டு போயிருக்கு. தாண்டி போய் வந்துருச்சுங்க இங்கே 6. நேருக்கு நேர் இந்த ஓவர்லேயே 6 பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கே 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 35 அடிச்சிருக்காங்க. 4வது ஓவர் கோவிந்த் அவருக்கான 2வது ஓவர். முதல் பந்தே நேருக்கு நேர் அடிச்சாரு. சான்ஸ் பார் ஸ்டாப் பண்ணலை. பவுண்டரி போயிடுச்சு. இங்கே கார் சேஞ்ச் பண்ணியிருக்காரு பவுலர். செகண்ட் ஒன் சிங்கிள் மட்டும்தான் வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப் சிங்கிள்னு சொல்லி நிற்க பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு ரன் ஓட பார்த்தாங்க. விக்கெட், அன்ஃபார்ச்சுனேட்லி விக்கெட் அப்படின்னு சொல்லலாம். நியூ பேட்ஸ்மேன் போயிட்டு கார்த்தி வந்திருக்காரு. இங்கே முதல் பந்தே சுவிட்சுக்கு திரும்பி கரெக்டாக அடிச்சிருக்காரு. எக்ஸ்ட்ரா கவரில் 1 பவுன்ஸ் பவுண்டரி அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், தாண்டி போயிடுச்சு. பவுண்டரி ஷார்ட் வித் பவுண்டரி போயிட்டு கார்த்திங்க. நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு போய் வெல் அப் டு ஒயிட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு சுவிட்ச் கிட். ஆனால் பேட்டில் பால்ல டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் போயிட்டு பேட்லேருந்து ஆப்போசிட் காற்றுலையும் ஒரு 6 பதிவு பண்ணிட்டாரு. இங்கே தாண்டி போயிடுச்சு. ரொம்ப தூரம் போயிருக்கு. காற்றெல்லாம் கிழிச்சுக்கிட்டு போயிருக்கு இங்கே 6.
நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை சுவிட்ச் கிட். அங்கே ஃபீல்டரே இல்லை, விழுந்து புரண்டு அடிச்சாரு இங்கே ஒயிட்டு கார்த்தி. 4 ஓவர் முடிஞ்சு 55 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 5வது ஓவர் ஆனந்த் வந்திருக்காரு. முதல் பந்தே கவர்ஸில் அடிச்சிருக்காரு. பவுண்டரிக்கு வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. நல்ல ஸ்டாப் ஃபீல்டர்கிட்ட இருந்து ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன். சுவிட்சுக்கு திரும்பியிருக்காரு. சான்ஸ் ஃபார் ஹைட்டு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகல. நல்லா கேட்ச், விக்கெட் எடுத்திருக்காரு. ஒயிட் கார்த்தியோட விக்கெட் இழக்கிறாங்க. அன்பு நீ பேட்ஸ்மேன். செம்புக்கு மேனுக்கு நடுவில் போஞ்சா ஸ்டம்பில் போஞ்சாலும் பட்டுக்கு சொல்லுவாங்க, பார்த்து சொல்லுவாங்க. விக்கெட் கொடுத்துருக்காங்க. விக்கெட் முதல் பந்திலே விக்கெட் இழந்து வெளில போகிறாரு இங்கே அன்பு. நீ பேட்ஸ்மேன் தீனாத். இந்த பந்து விக்கெட்டாக இருந்தால் பவுலர் அண்ட் ஹாட்ரிக். வைடு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன். போன பால் வீடுன்னு சாதி மாற்றி சொல்லிட்டேன். டாட்டு. இந்த பால் உடம்புல போட்டு போயிருக்கு. ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன். உல்டா ஸ்பாட். கிச்சு கிச்சு சாட்டு தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. சிங்கிள். அடுத்த ஓவருக்கு சைக்க தக்க வைக்க நினச்சிருக்காரு இங்கே பாலா. இதோட ஓவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, 58 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 6வது ஓவர் ராபின் வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர். ரொம்ப லோ கேப்டாக வந்திருக்கு, கொஞ்சம் கூட டைமிங்கே இல்லை. டாட் பால். செகண்ட் ஒன். ஸ்டெப் அவுட் பண்ணி போய் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. நேருக்கு நேர் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிள் மட்டும்தான் இருக்கும். தேர்ட் ஒன். கேப்பில் 2க்கு வாய்ப்பு இருக்குமா? பவுலரும் வெட்டி போனார். மிட் விக்கெட் ஃபீல்டரும் ரெடியாக பாலுக்கு வந்திருக்காங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். உடம்புல பட்டிருக்குங்க, இல்லைன்னா செம்பில் பட்டிருக்கோம். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வந்துடுறாரா கவி? ரொம்ப பின்னாடி அதனால கேட்சுக்கு வர்றது கஷ்டமான செயல். 2வது ஒன்று ஓட்டாங்க இங்கே. நெக்ஸ்ட் ஒன். கொஞ்சம் தாங்க, இல்லைன்னா செம்பில் பட்டிருக்கோம். ஒயிடு போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன். மிட் விக்கெட்டில் கேப்பில் போயிருக்கு. 2க்கு வாய்ப்பு இருக்குமா, இல்லை பவுண்டரிக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஃபீல்டர் அப்படியே நின்னாரு. போயிடுச்சு பவுண்டரிங்க. 6 ஓவர் முடிஞ்சிருக்கு, 67. பசங்களோட லாஸ்ட் ஓவர். லயோனால் வந்திருக்காரு. சைக்கிள் ஸ்ரீநாத். ஃபர்ஸ்ட் ஒன். முதல் பந்தே கேப்பில் தான் போயிருக்கு. அதை வச்சு சிங்கிளோட ஸ்டாப் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஒன். ஒயிட் நல்லா கீப். செகண்ட் ஒன். கேப்பில் மிட் விக்கெட்டில் போயிருக்கு. 2க்கு வாய்ப்பு இருக்குமா, சிங்கிளோட சாப்பாடுன்னு பார்த்தா பாலா தான் சைக்க தக்க வைக்க நினைப்பாரு. நிற்க வச்சு மாறுறாங்க இங்கே. மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தேர்ட் ஒன். உடம்புல தான் பட்டிருக்கு, 2 ஓட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டாட் பால். ஃபோர்த் ஒன். ஆகை நீங்கள் சூப்பராக போட்டிருக்காரு. லென்த்துக்கு கரெக்டாக போடுறான்னு சொல்லலாம். பேக் டு பேக் டாட் பால். பாலோட ஃபிஃப்த் ஒன். நேருக்கு நேர் போயிருக்கு. நிற்க வச்சு மாறுறாங்களா, 2 கம்ஃபர்டபுளாகவே ஓடிடுறாங்கன்னு பார்த்தா இல்லை, சிங்கிளோடய ஸ்டாப் ஆகிட்டாங்க. நெக்ஸ்டோட லாஸ்ட் ஒன் டெலிவரி. டார்கெட் டிசைட்டிங் பால். ஸ்டாப் பண்ணி விக்கெட்டுன்னு நினைக்கிறேன். எஸ், விக்கெட்டோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ வெல் பிளேட். ஒரு பக்கம் பாலா ரெஸ்பான்சிபிளாக இன்னிங்ஸ் ஃபுல்லாகவே ஆடி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு. 71 அடிச்சிருக்காங்க மங்கத்தேவன்பட்டி. 72 டார்கெட் டிஎம்ஆர் புரம். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்கலாம். சைக்கிளில் கவி, நான் சைக்கிளில் கோவிந்த். முதல் ஓவர் ஒயிட் கார்த்தி வந்திருக்காரு. டிஸ்டன் டிபர்ஸ். முதல் பந்தே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன். சுவிட்சுக்கு டாட பார்த்தாரு. கேட்சுக்கு வாய்ப்பான பார்த்தா டாட் பால். பாலோட தேர்ட் ஒன். கவர்ஸில் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் பாலுக்கு போக முடியுதா கவர்ஸுக்கு? மணி கவர் பண்ணிட்டாரு ஃபீல்டிங்கில். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். இப்போ சைக்கிள் கோவிந்த். முதல் பந்தே கரெக்டாக பிடிச்சிருக்காரு மணி. நல்லா கேட்ச், விக்கெட். முதல் விக்கெட் கோவிந்தோட விக்கெட் இழக்கிறாங்க. நியூ பேட்ஸ்மேன் இங்கே ராஜா. இடத்துல இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வாட்டர் ஸ்டாப் இந்த ஸ்டம்பில் ஒயிட் கொடுத்துருக்காங்க. படபால் ஒரு வீடு போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன். விகேந்த சம்பளா. இது கண்டிப்பாக பவுண்டரிக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸ்டாப் பண்ணவே முடியாது. தெளிவாக ஆடி இருக்காரு. கரெக்டான எக்ஸியூஷன், தெளிவான ஒரு பவுண்டரி இங்கே ராஜா பேட்டில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன். ரீசன்ட் டிஃபன்ஸ். குயிக்கராக ஒரு சிங்கிள் ரிஸ்க் எடுத்திருக்காங்க. பண்ணிட்டாருங்க உள்ள இங்கே கவி. ஒரு சிங்கிள் டு எந்தி ஓவர். இதோட முதல் ஓவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. 7 ரன் அடிச்சிருக்காங்க. அந்த பக்கமே 7, இந்த பக்கமே 7ன்னு ஈவனாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். அதுக்கு நான் செகண்ட் ஓவர் அன்பு வந்திருக்காரு.
ஷாட்டுக்கு போனார், கேட்சை பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா எஸ் விக்கெட். 2வது விக்கெட்டை இழக்கிறாங்க டிஎம்ஆர். நீ பேட்ஸ்மேன் ஆனந்திங்க டீசன்ட் டிஃபென்ஸ், தரையில் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. ஒரு சிங்கிள். அவளோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ், நேருக்கு நேர் ஆட பார்த்துருக்காரு. கண்டிப்பாக இது பவுண்டரிக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார், ஆனால் தெளிவாக போட்டிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்த ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் மறைச்சு ஆட பார்த்தாரு. டாட் பால். அகைன் பெரிய சுத்து, பேக் டு பேக் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கே 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 13 அடிச்சிருக்காங்க. வச்சுக்கண்ணா 3வது ஓவர் சின்ராஸ் வந்துருக்காரு. முதல் பந்தே ஒரு சுவிட்ச் கிட் சூப்பராக அடிச்சாருங்க. இங்கே கண்டிப்பாக பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்ல வந்தேன், ஆனால் அந்த இடத்துல மணலை குத்தி ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட்டாக இருப்பார். நல்ல கேப்பு, தெளிவாக பேட்லையும் பட்டுருந்துச்சு, ஆனால் மணலில் தேக்கி ஸ்டாப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஹைட்டு போயிருக்கு. கேட்சை பிடிக்கிறாங்களா, நோ மேன்ஸ் லாண்டான்னு பார்த்தா ஒயிட்டு கார்த்தி போயிட்டாருங்க இங்கே கேட்சை. நல்ல கேட்ச். நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்ட பார்த்தாரு, டைமிங் கொடுக்காத வந்து டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் டாட் பால், லெக் கட்டுற வேரியேஷன் நல்லா போட்டிருக்காரு. டாட் பால் ஆஸ்டாருங்க இங்கே கரெக்டாக. நான் பேட்ஸ்மேன் போய் மாஸ்டார் சாரி. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஃபீல்டர் ரெடியாக இருந்திருக்கணும், விழுந்து ஸ்டாப் பண்ணார். ஃபர்ஸ்ட் ரெடியாக இல்லைனாலும் அதுக்கப்புறம் ஆக்டிவாக இருந்திருக்காரு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 21 அடிச்சிருக்காங்க. வச்சுக்க 4வது ஓவர் கெவின் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சம் சிங்கிள், ஏன்னா இந்த எண்டு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு பியூர் ஃபேவர் விண்டுன்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார், ஷாம்புலா போட்டுருச்சுங்க. விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்கே முக்கியமான நேரத்தில் அன்பு பேட்ஸ்மேன் சைக்கிளா. நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால் மிஸ் பண்ணிட்டாரு ராஜா. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால், சான்ஸ் பால். கேட்சுக்கு வந்துடுறாங்களா அங்கே விஸ்வா ஃபீல்டர், பாலுக்கு வந்து புஷார். விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால், தெளிவான கேப்பு, கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்காரு. பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சு இங்கே பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் தெரிச்சு போயிருக்கு, அக்ராஸில் ஆட பார்த்தாரு, நேருக்கு நேர் போயிருக்கு, ஸ்டாப் பண்ணிட்டாரு வீட்டு கார்த்திகை. ஒரு சிங்கிள். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 27. 4வது ஓவர் 6 ரன்னுக்கு நல்லா போட்டு முடிச்சிருக்காரு அன்பு, விக்கெட் எடுத்து. வச்சுக்கணும் அடுத்த ஓவர் சின்ராஸ் வந்திருக்காரு. முதல் பந்து ஒரு டாட்டு. செகண்ட் ஒன் சான்ஸ் ரைட்டு போயிருக்கு, போயிடுச்சுங்க 6. இங்கே பந்து சூப்பரான 6 பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே இந்த ஓவருக்கான முதல் 6, முதல் ரன் 6 கொண்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. பிகைந்த ஸ்டம்ப்லாம் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணலாம், ஆனால் பேக்கப் கரெக்டாக வச்சிருக்காங்க இங்கே இன்னொரு ஃபீல்டரை, அதன் காரணமாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இல்லைனா பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கும். சிங்கிள் பைஸில். நெக்ஸ்ட் ஒன் ஐயோ மறைச்சாரு. டாட் பால். இப்போ நம்ம டாட் பால் அப்படின்னு சொல்லியிருந்தேன், விக்கெட்டு. நீ பேட்ஸ்மேன் உள்ளே வராங்க இப்போ. நெக்ஸ்ட் ஒன் முதல் பந்தே ஒரு சுவிட்ச் விக்கெட், நல்ல கீப்பிங். ஒன் மோர் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஆட பார்த்தாரு. போயிட்டு கார்த்தியை தாண்டி இருக்கு, பவுண்டரி லைனை தாண்டுதான்னு பார்த்தா தாண்ட விடாமல் போயிட்டு போய் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஒரு சிங்கிள். இப்போ பால் சிங்கிள்னு சொல்லியிருந்தேன், டபுள். 5 ஓவருக்கு 36 அடிச்சிருக்காங்க டிஎம்ஆர் புரம். 6வது ஓவர் விஸ்வா 12 பாலுக்கு 36 அடிக்கணும். முதல் பந்தே ஒரு ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அகைன் ஒரு ஃபுல் டாஸ் போயிருக்கு, நோ பால் கொடுத்துட்டாங்க. 2 ஓடுறாங்களா, 2வது ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பவுலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இன்னுமே மொத்தமாக 12 பாலுக்கு 32 அடிக்கணும். ஹேர் வந்திருக்காரு போலிங்கில், ஒயிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பால், அந்த 2 பாலுக்கு 3 ரன் போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் கார்த்தி ஃபீல்டர், விக்கெட். நீ பேட்ஸ்மேன் ராபின் வந்திருக்காரு. 27 அடிக்கணும் 9க்கு. முதல் பந்து இந்த ஓவரில் நேர் அடித்தார் ஒயிட் கார்த்தி. அகைன் நல்ல கேட்ச். நீ பேட்ஸ்மேன் லைனில் வந்திருக்காரு. பணபால் ஒரு வெடிப்பு இருக்குது, கேப்பில் போயிருக்கு. சிங்கிளாக 2 ரன்ஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா மணி ஃபீல்டர் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி பிகேந்த சம்பளம் ஆட பார்த்துருக்காரு, நல்லா ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க இங்கே சென்ட்ராஸ். ஒரு சிங்கிள் டு எந்த ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க.
6 ஓவர் முடிஞ்சிருக்கு 48. கடைசி 6க்கு 24. மணி வந்திருக்காரு பவுலிங்கில். முதல் பந்து ஒரு டாட் பால். செகண்ட் ஒன். எக்ஸலன்ட் டெலிவரி, சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பால். தேர்ட் ஒன். அகைன் டாட் பால், பேக் டு பேக் டாட் பால். ஃபோர்த் ஒன். ஒயிட் பாலோட ஃபோர்த் ஒன். அகைன் டாட் பால். ஃபிஃப்த் ஒன். சப்போர்ட் பண்ணார். அகைன் டாட் பால். இங்கே மணி கையில் இருந்து லாஸ்ட் ஒன் டெலிவரி. அகைன் இந்த பந்து ஓடல. டாட் பால். இதோட மேட்சை வின் பண்ணுறாங்க மங்கத்தேவன்பட்டி. 4வது அணியாக ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஃபைனலுக்கு குவாலிஃபைட் ஆகிருக்காங்க.